உங்க பிறந்த நாள் தேதியிலேயே உங்க வீட்ல எதுவும் விசேஷம் நடந்திருக்கா? இது ராசியா ராசி இல்லையான்னு பாருங்க. பிறந்த நாள் என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் முக்கியத்துவமும் மிக்க ஒரு நாளாகும். அந்த நாளில் புதிய தொடக்கங்களை சிம்பாலைஸ் செய்யும் விதமாக சில பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகள் இருக்கின்றன. நம் முன்னோர்கள் கூறிய வழிமுறைகள் சில செயல்களை தவிர்ப்பது நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று வலியுறுத்துகின்றன. ஒவ்வொருவரும் தன்னுடைய பிறந்த நாளில் செய்யக்கூடாத செயல்கள் என்னவென்று பார்ப்போம். திருமணம் செய்யக்கூடாது. பிறந்த நாளில் திருமணம் நடத்துவது எதிர்காலத்தில் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. சாதாரண உணவு உண்ண தவிர்க்க வேண்டும். பிறந்த நாளில் விரதம் இருந்து எளிய உணவுகளை எடுத்துக்கொள்வது உடல் நலத்திற்கு நன்மை தரும். அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். கேக் வெட்டி கொண்டாடுவதற்கு பதிலாக விளக்கேற்ற வேண்டும். கேக் வெட்டுவது போன்ற மேற்கத்திய கலாச்சாரத்தை விட நம் பாரம்பரியத்தின் அடையாளமான விளக்கேற்றி நல்வாழ்வை வேண்டுவது சிறந்ததாகும். பொதுவாக ஆங்கில தேதியில் பிறந்த நாளை விட பிறந்த நட்சத்திரத்தின்படி தமிழ் நாட்காட்டியில் கொண்டாடுவது நம் மரபுகளை பேணும் வழியாக இருக்கும். பிறந்த நாளில் கடன் வாங்குதல் அல்லது தருதல் பொருளாதாரத்தில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. பிறந்த நாளில் அமைதியாக இருந்து நேர்மறை எண்ணங்களுடன் நாளை கழிப்பது வாழ்க்கையில் நல்லது என்று கூறப்படுகிறது. பிறந்த நாளை வெறும் சந்தோஷ விழாவாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரு புதிய தொடக்கமாக பார்க்கலாம். நம் பாரம்பரிய வழிமுறைகளை பின்பற்றி நல்ல எண்ணங்களுடன் சிறப்பாக நாளை கழிப்பது நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஒவ்வொரு பிறந்த நாளும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு புதிய தொடக்கமாக அமைய வாழ்த்துக்கள். பிறந்த நாளில் பெற்றோருக்கு மற்றும் மூத்தோருக்கு கும்பிட்டு ஆசீர்வாதம் பெறுவது மிகுந்த முக்கியத்துவம் உடையதாக கருதப்படுகிறது. நம் முன்னோர்கள் கூறியபடி பெற்றோர்களின் ஆசி ஒரு சிறந்த வரமாகும். இது வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்கும் தடைகளை தாண்டுவதற்கும் உதவும். அத்துடன் அந்த நாளில் வறியோருக்கு உணவளிக்கவும் தர்ம காரியங்களில் ஈடுபடவும் ஆலோசிக்கப்படுகிறது. இது ஒழுக்கமான எண்ணங்களை வளர்த்தும் நற்பணி செய்வதன் மகிழ்ச்சியை உணர்த்தும் ஒரு வழியாக அமையும். பிறந்த நாளில் பகைவர்களோடு தகராறு செய்யக்கூடாது. காரணம், அந்த நாளில் அமைதியாக இருந்து நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குவது எதிர்காலத்திற்கு நல்ல பாதையை அமைக்கும். மேலும் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யவும் தெய்வீகத்திடம் நம் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டிக் கொள்ளவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பிறந்த நாளை நம்மை சார்ந்தவர்களுடன் நல்ல முறையில் கொண்டாடி நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆண்டும் நற்பணிகள் மற்றும் நல்ல குணங்களுடன் செழிக்க வழிவகுப்பது சிறந்ததாகும்.